காதர் ஜஹான் பினாங்கு கேட்குறாரு, 24வது அத்தியாயத்தில் 26வது வசனத்தில் கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்கள் பெட்ட பெண்களுக்கும் கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கும் இன்னும் பரிசுத்தமான பெண்கள் பரிசுத்தமான ஆண்களுக்கும் தகுதியானவர்கள் என்று வசனம் எதை குறிக்கிறது, இதை குறித்து விளக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. அது குரானில் என்ன இருக்குன்னு கேட்டால், அதாவது கெட்ட ஆண்கள் அல் ஹபீசாத்துல் இல் ஹபீசீன உல் ஹபீசூனல் இல் ஹபீசாத் தையிபாத்துல் இ தையிபீன ஓ தையிபூனல் இ தையிபாத்துன்னு அவர் சொல்கிற வசனம் அதில் இருக்குது. என்ன வருதுன்னா, அல் ஹபீசாத்து கெட்ட பெண்கள் லில் ஹபீசா அல் ஹபீசாத்துல் இல் ஹபீசீன கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்குரியவர்கள், அது மாதிரி கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்குரியவர்கள், நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்குரியவர்கள், நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்குரியவர்கள் அப்படின்ற ஒரு வசனம் வருகிறது. இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு இதுக்கு அர்த்தம் என்ன? அப்போ ஒருத்தன் வந்து கெட்டவனாக இருந்தானா பொண்டாட்டி கெட்டவளாக தான் இருப்பாளா? அப்போ ஒரு பொண்டாட்டி கெட்டவளாக இருந்தால் இவனும் கெட்டவனாக தான் இருப்பானா? கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கு கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்குன்னா அப்போ இவன் கெட்டவனா அவளும் கெட்டவன் முடிவு எடுத்துடலாமான்னு பல அர்த்தம் அதில் வருதில்ல. அப்போ இது என்ன அர்த்தத்தை சொல்லுகிறது அப்படிங்கிறத கேட்குறாரு. இதை பொறுத்த வரைக்கும் இந்த வசனத்துக்கு விளக்க குறிப்பாக திருக்குரானுடைய தமிழாக்கம் போட்டிருக்கோம்ல, அதில் வந்து 516வது குறிப்பு 516ஆம் நம்பர் குறிப்பை படிச்சிங்கன்னு சொன்னால் இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை விரிவாக நம்ம நினைஞ்சிருக்கிறோம், விளக்கியிருக்கிறோம். அது உங்களுக்கு படிக்க முடியலைன்னு சொன்னாலும் இதே விஷயமாக முன்பு ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அந்த ஒரு சகோதரருக்கு நம்ம பதில் கொடுத்த வீடியோ இருக்கிறது. அந்த வீடியோவை இப்போ இதுக்கு உங்களுக்கு இணைச்சி விட்றோம். இதை பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இது எதை குறிக்கிறது, கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்கள் கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்குங்கிற ஒரு விஷயத்தையும், அதே மாதிரி அஸ்ஸானி லாயனுக்கு இன்னொரு 24-3 வசனத்தை இதில் சேர்த்துக்கலாம். அதாவது விபச்சாரம் செய்பவன் விபச்சாரியைத்தான் கல்யாணம் பண்ணுவான், விபச்சாரம் செய்பவள் விபச்சாரம் செய்பவனைத்தான் திருமணம் செய்வாள்ன்ற ஒரு வசனம் இருக்குது. இதுவும் 2 ரிலேட்டிவான வசனம் தான். அப்போ இந்த 2 வசனமும் சொல்லக்கூடிய கருத்து என்ன, 24-3 24-26 இந்த 2 வசனங்களை இணைத்து அதற்கான விளக்கங்கள் வந்து இந்த வீடியோவில் இருக்கிறது. நீங்கள் அதை பார்த்துக்கிறங்க, அதை போட்டு விட்டோம். கடைநல்லூர் ஜாகிர் ஹுசேன் என்ன கேட்குறாருன்னா, நல்ல கணவனுக்கு நல்ல மனைவி கெட்ட கணவனுக்கு கெட்ட மனைவி அமையும் என்று குரானில் உள்ளது. ஆனால் ஃபிரௌன் அவனுடைய மனைவி நல்லவர்களாக நல் உதாரணமாக இருந்தார்கள், இது முரண்பாடாக தெரிகிறது அப்படின்னு கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, நல்ல கணவனுக்கு நல்ல மனைவி அமைவாள், கெட்ட கணவனுக்கு கெட்ட மனைவி அமைவாள் என்று குரானில் இருக்குதான். அப்படி இருக்கும் பொழுது ஃபிரௌன் கெட்டவன், அவன் மனைவி நல்லவங்க, அவங்க மூமின்களுக்கு முன்மாதிரி நல்லா சொல்லி காட்டுறான். ஃபிரௌனுடைய மனைவியை வந்து தரபல்லாஹு மஸலன் இல்லதீன ஆமனு இம்ராத்த ஃபிரௌன், மூமின்களுக்கு ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் முன் உதாரணமாக ஆக்கிவிட்டான், நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனுஷி ஃபிரௌனுக்கு மனைவியாக இருந்தாங்க. அப்போ குரான் சொன்னதுக்கு மாற்றமாக இருக்குதுன்னு கேட்குறாரு. குரானில் என்ன சொல்லப்படுதுன்னா, நல்ல கணவனுக்கு நல்ல மனைவியும் கெட்ட கணவனுக்கு கெட்ட மனைவியும் அமையும் என்று குரானில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஃபிரௌன் வந்து கெட்டவனாக இருந்தும் அவன் மனைவி கெட்டவளாக தான் இருக்கணும். அந்த வசனத்தின் பிரகாரம் அவங்க ஏன் நல்லவங்களாக இருந்தாங்க, இது முரணாக இருக்குன்னு கேட்குறாங்க. முதல்ல விஷயம் என்னென்னு கேட்டால், நீங்கள் சொன்ன மாதிரி குரானில் இல்லை. ஒரு குரான் வசனத்தை வந்து நீங்கள் தப்பாக விளங்கிக்கிட்டதுனால இந்த கேள்வி கேட்குறீங்க. அதாவது நல்ல மனுஷன் நம்ம நடைமுறையிலையும் பார்க்குறோம், நல்ல மனுஷனுக்கு நல்ல பொண்டாட்டி அமையுங்கிறது நீங்கள் உலகத்தில் பார்க்குறீங்களா? இல்லை, ரொம்ப அரிதாக தான் அமையும். நல்ல பெண்ணுக்கு கெட்ட கணவனாக இருப்பான், நல்ல கணவனுக்கு கெட்ட மனைவியாக இருப்பாள். சில அரிதாக என்ன செய்ய நல்லவனுக்கு நல்ல பெண்ணு அமையலாம், ரொம்ப குறைவாக இருக்கும். உலகத்து நடைமுறையில் பார்த்தா கூட நல்ல கணவனுக்கு நல்ல மனைவி அமைவதும் இல்லை, நல்ல மனைவிக்கு நல்ல கணவன் அமைவதும் இல்லை. இப்போ குரானில் அப்படி இருக்கான்னு கேட்டால், அப்படி குரானில் இருக்கிற தப்பை விளங்கிட்டாங்க. எப்படி இருக்குன்னு கேட்டால், குரான் வசனம் அவர் கேட்ட கருத்து வந்து 24வது அத்தியாயத்தில் 3வது வசனம். அவர் கேட்குற கேள்வி அதில் தான் வருது. எப்படி வருதுன்னா, அஸ்ஸானி விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருத்தன், லா யன்கிஹு இல்லா ஜானியா அவ் முஷ்ரிகா, விபச்சாரம் செய்கிற பெண்ணையோ இணை கற்பிக்கிற பெண்ணையோ தவிர அவன் மணக்க மாட்டான். ஒரு ஜானியத்து விபச்சாரம் செய்யக்கூடிய பெண், லா யன்கிஹா இல்லா ஜானின் அவ் முஷ்ரிகுன், அவளை வந்து விபச்சாரம் செய்கிற ஒரு ஆம்பளை அல்லது இணை கற்பிக்கிற ஒரு ஆம்பளையை தவிர மற்றவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வருதுல. இதுதான் கேட்குறாரு. இது என்ன வருதுன்னு கேட்டால், விபச்சாரம் செய்கிற ஆம்பளையாக இருந்தால் விபச்சாரம் பண்ணுற பொம்பளையை தான் கல்யாணம் முடிப்பான்,
அப்படிதான் நடக்கும் அப்படின்னு குர்ஆன்ல சொல்லுதுங்கிறாரு. அப்படி நடக்கும் என்பதை சொல்லவே இல்லை. அது என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அடுத்த வாசகத்திலே நான் சொன்ன வாசிச்சேன் இல்லையா, அடுத்த வாசகத்திலே என்ன வருதுன்னு கேட்டா, وَحُرِّمَ ذَلِكَ عَلَى الْمُؤْمِنِينَ, மூமின்களுக்கு இது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி வருது? மூமின்களுக்கு இது ஹராம். என்ன ஹராமு? நீ நல்ல ஒரு ஆம்பளையா இருந்தேன்னு சொன்னா விபச்சாரம் செய்யற பொண்ணா கல்யாணம் பண்ணாதே சட்டம். நீ ஒரு நல்ல பெண்ணா இருந்தா விபச்சாரம் பண்ற ஆம்பளைய கல்யாணம் பண்ணாதே, விபச்சாரம் பண்றான்னு தெரிஞ்சா அவனை திருமணம் செய்யாதே. இது சட்டம் சொல்ற ஒரு வசனம் தானே தவிர நடக்கும் என்கிற அறிவிப்பு கிடையாது. விபச்சாரம் செய்கிற ஒரு ஆண் விபச்சாரியை தவிர கல்யாணம் பண்ண மாட்டான் என்றால் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சட்டம் சொல்லக்கூடியன்னு கேட்டா, அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கும் என்ன செய்யறான்னு கேட்டா, وَحُرِّمَ ذَلِكَ عَلَى الْمُؤْمِنِينَ, இது மூமின்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, நல்ல ஒரு மனுஷனாக இருந்தால் அவன் கெட்ட பொம்பளையை கல்யாணம் பண்ண கூடாது. கெட்ட பொம்பளையை கல்யாணம் பண்ண மாட்டான்னு அர்த்தம் கிடையாது. கல்யாணம் பண்ண கூடாது. நல்ல பொம்பளை கெட்ட ஆம்பளையை கல்யாணம் பண்ணாத. இது ஒரு ஆர்டர், சட்டத்தை சொல்லக்கூடிய ஒரு வசனம் தானே தவிர ஒரு முன்னறிவிப்பு செய்கிற வசனம் கிடையாது. இப்படித்தான் நடக்கும், நல்லவனுக்கு கெட்டவனுக்கு கெட்டவள், கெட்டவளுக்கு கெட்டவன், இப்படித்தான் அமையும் என்று ஒரு அமைவதை சொல்லக்கூடிய வசனம் அல்ல. அமைத்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் போடக்கூடிய வசனம். அப்படி வரும்பொழுது எதுக்கு முரணாவல? நமக்கு என்ன கட்டளையிடப்படுது? நீ நல்ல ஒரு ஆம்பளையா, நீ ஒரு கெட்ட ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தான்னு சொன்னா நல்ல பொம்பளையை கல்யாணம் பண்ணு. நீ நல்ல பொம்பளையா இருந்தா நல்ல ஆம்பளையை கல்யாணம் பண்ணு. நமக்கு தெரிஞ்சு வெளிப்படையா அப்படிங்கிற ஒரு ஆர்டர் தான் சொல்லுது. இது போக இந்த வசனம் எதுக்காக இறங்குனுச்சுன்னு சொன்னா அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வசனம் எது சம்பந்தமா அருளப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் சொல்றாரு, என்ன செய்யறாருன்னு கேட்டா, அபு மர்சத்னு ஒரு சஹாபி, அவர் என்ன செய்யறாருன்னா அனாக்குன்னு சொல்லி ஒரு ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணை விரும்புறார். விரும்பி அவளை கல்யாணம் பண்ண போறேன் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார். ஒரு பொம்பளை அனாக்குன்னு ஒரு பொம்பளை இருக்கிறா, அவ விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தா, அவளை நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப சொன்ன ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்க, அப்படி மௌனமா இருந்தாங்க. மௌனமா இருந்து இந்த வசனம் வந்துருச்சு. என்ன வசனம்? நீ விபச்சாரம் பண்ணி இது கல்யாணம் பண்ற, அவர் நல்ல மனிதராக இருந்து கொண்டு விபச்சாரம் பண்றவளை கல்யாணம் பண்ணலாமான்னு பர்மிஷன் கேட்கிறாரு. நீ பண்ணாதே, நீ நல்லாளா இருக்கும்போது ஏன் விபச்சாரம் பண்ற கல்யாணம் பண்ற என்று அந்த விஷயத்தை, அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப விபச்சாரம் பண்ணுவதை, விபச்சாரம் செய்கிற ஒரு பெண்ணை, விபச்சாரத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் திருமணம் செய்ய விரும்பும் பொழுது, அதற்கு அனுமதி கேட்கும் பொழுது இந்த வசனம் அருளப்படுகிறது. அது பண்ணக்கூடாது, இது மூமின்களுக்கு ஹராமு அப்படின்னு வருது. அப்ப இதுல ஒரு சம்பவமா சொல்லப்படலை, சட்டமா சொல்லப்படுது. சட்டம்னா என்னன்னு கேட்டா, நல்லவன் நல்லவளை கல்யாணம் பண்ணு, கெட்டவன் கெட்டவளை பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர், உத்தரவா வருதே தவிர இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லவே இல்லை. இப்படி நடக்கும் என்கிற மாதிரியான உத்தரவு இருந்தால் நீங்க சொன்னபடி பிறனுடைய மனைவி விஷயங்கள்லாம் என்ன இருக்குது, முரணா நிக்கி நம்ம கண் முன்னாடி நம்ம தெருவில், நம்ம ஊர்ல, நம்ம உலகத்தில் பார்க்குறோமே, அது மாதிரிலாம் அதெல்லாம் மாற்றமா போயிடும். அப்படி மாற்றமா சொல்லப்படவே இல்லை. அது பாரு, இன்னொரு கருத்து கூட இதே மாதிரி வருது. எப்படி வருதுன்னா, 24:26 அல் ஹபீசாத்து லில் ஹபீசீன, கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கு, ஒல் ஹபீசூன லில் ஹபீசாத், கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கு, ஓ தையிபாத்து லி தையிபீன், நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்கு, ஓ தையிபுன் லி தையிபாத், நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கு என்று ஒரு வசனத்தில் எல்லாம் என்ன செய்யறான், 24:26 சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது இப்படித்தான் அமையும் அர்த்தம் கிடையாது. இப்ப பார்த்தா அப்படி தெரியுது, ஓ நல்ல ஆம்பளைக்கு நல்ல பொம்பளை கிடைக்கும் போல இருக்கு, நல்ல பொம்பளைக்கு நல்ல ஆம்பளை கிடைக்கும், கெட்ட ஆம்பளை கெட்ட பொம்பளை தாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நல்லவனுக்கு நல்லவதா தகுதின்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, நல்ல ஆண்களுக்கு நல்ல பெண்கள் தகுதியானவர்கள், கெட்ட ஆணுக்கு கெட்ட பொண்ணு தான் தகுதி. நீனே கெட்ட ஆளா இருந்து நீ என்ன நல்லது எதிர்பார்க்கிற அப்படின்னு சொல்லி யாருக்கு யார் தகுதி என்பதை தான் அல்லாஹ் இதுல சொல்றானே தவிர இப்படித்தான் அமையும் என்கிற ஒரு சட்டத்தை இங்க சொல்லல. என்ன அர்த்தம்? நல்ல பெண்களுக்கு நல்ல ஆண்கள் தகுதியானவர்கள், கெட்ட பெண்ணா இருந்தா அவளுக்கு கெட்ட ஆம்பளை தான் அவளுக்கு தகுதி. நீனே கெட்ட ஆளா இருக்கும்போது உனக்கு எப்படி நீ நல்ல ஆளை எதிர்பார்க்கிற அப்படின்னு ஒரு அறிவுரை கலந்த ஒரு தத்துவமா சொல்லப்படுதே தவிர இப்படித்தான் அமையும் என்று சொல்லப்படலை. அதனால அது குழப்பம் கிடையாது, அதை விளங்கிக்கிறங்க. இதுக்கு ஆர்டிகளும் போட்டிருக்கிறோம், சரியா? ஒழுக்கங்கெட்டவருக்கு ஒழுக்கங்கெட்ட துணை தான் அமையுமா அப்படிங்கிற தலைப்புல ஆன்லைன் பேஜ் கட்டுரை இதே கேள்வி ஏற்கனவே கேட்கப்பட்டு எழுத்துல பதில் கொடுத்துருக்குறோம். அந்த ஆர்டிகல் எடுத்து